விட்டாலே அழுதுதான் எனக்கு தோணுது. சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுதுதான் எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுதுதான் எனக்கு தோணுது. உங்க பாதத்திலே வந்து விட்டாலே அழுதுதான் எனக்கு தோணுது. ஒண்ணுமே தெரியல, சொல்லவும் புரியல. ஒண்ணுமே தெரியல, சொல்லவும் புரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேறு கதி தெரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேறு கதி தெரியல. உங்க சமூகத்துக்கு கையெழுத்தி எங்கள் நலனாகிய கர்த்தாவே, என் நம்பிக்கைக்கு உரிய தெய்வமே, உண்மையே நம்பி நிற்கிறோம். உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுதா எனக்கு தோணுது. உங்க பாதத்திலே வந்து விட்டாலே அழுதா எனக்கு தோணுது. ஒண்ணுமே தெரியல, சொல்லவும் புரியல. சொல்லவும் புரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேறு கதி தெரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேறு கதி தெரியல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுதா எனக்கு தோணுது. உங்க பாதத்திலே வந்து விட்டாலே அழுதா எனக்கு தோணுது. எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ பிரச்சனையை சுமந்து கொண்டு ஆண்டவரே, என் தேவனே, உம்மை நோக்கி வந்திருக்கிறோமே, உம்மை தேடி ஓடி வந்திருக்கிறோமே. ஆவியானவரே, எங்கள் சஞ்சலங்கள் நீங்கும்படியாக, எங்கள் தவிப்பு மாறும்படியாக, எங்கள் வேதனைகள் நீங்கும்படியாக அற்புதங்களை செய்கிறவரே, காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா? காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா? உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே சாத்து நிற்கிறேன். உணர்ந்து ஒரு வார்த்தை சொல்லு. காரியம் வாய்ப்பு, இதுவரை நடக்காத காரியங்கள் நடக்குமா? என் தேவன் அதை செய்ய முடியுமா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாரா? என் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற இந்த நன்மையை கண்டிருக்க தருவாரா? ஜீசஸ் உம்மையே சார்ந்து இருக்கிறேன். திரும்ப 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 உனக்குள்ள விசுவாசம். காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா? இயேசுவார முடியுமா? இயேசுவார முடியுமா? ஆமென், அல்லேலூயா. உம்மையே சார்ந்து இருக்கிறேன். அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதா? அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சொல்ல கேட்டு சோர்ந்து போகாதே. இன்றைக்கு மக்கள் செய்வார். இயேசு இருப்பதா? அற்பமான எங்களை அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதா? அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். ஒண்ணுமே தெரியல, சொல்லவும் புரியல. ஒண்ணுமே தெரியல, சொல்லவும் புரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல. சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுதா எனக்கு தோணுது.
எவ்வளவு வேதனையில வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எழுப்பி கேட்டா பிரச்சனையை சொல்லி முடிக்க நேரம் போதாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? யார் என் பிரச்சனைக்கு முடிவை தருவார்கள்? யார் என்னுடைய காயங்களுக்கு மருந்தாக வருவார்கள்? யார் என் கண்ணீரை துடைப்பார்கள்? யார் என் கஷ்டத்தை தீர்ப்பார்கள்? யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு தேடுதல் நமக்கு இருக்குதில்ல, உள்ளத்துக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறதில்ல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எதோ செஞ்சு பார்க்குறேன், எப்படியோ தேடி பார்க்குறேன். இந்த ஆண்டவரை நம்புறேன், இந்த இயேசுவை தேடி வந்தேன், சபைக்கு போனேன், ஜெபத்தில் கலந்துக்கினேன், அது ஆராதனையில் நின்னேன், வார்த்தையெல்லாம் கேட்டேன், தடைபடாது இப்படி போனேன். இன்னும் நன்மை நடக்கலையே, இன்னும் அதே சூழ்நிலை தானே, இன்னும் அதே பிரச்சனை தானே, இன்னும் அதே போராட்டம் தானே, இன்னும் அதே பலவீனம் தானே, இன்னும் அநேக கஷ்டம் தானே என்ற வேதனையோடு வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த சூழ்நிலை நிற்கிறேன், நீங்க எப்படி நிற்கிறீங்க? நீங்க எப்படி வந்திருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. பாரத்தோடு தான் வந்திருக்கிற, வேதனையோடு தான் வந்திருக்கிற, ஒரு விதமான கட்டப்பட்ட நிலைமையில தான் வந்திருக்கிற, சமாதானம் இல்லாம தானே வந்திருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற நன்மை இன்னும் வரல தானே வந்திருக்கிற. அல்லேலூயா. இன்னும் அற்புதம் இல்லை, இந்த ஆண்டவர் எனக்கு செய்யல என்ற ஏக்கத்தில் தானே வந்திருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் பலவீனமா இருக்கிறேன், இந்த ஆண்டவர் ஏன் எனக்கு சுகத்தை கொடுக்கிற என்ற ஒரு கேள்வி உனக்குள்ள வருதில்லை. இந்த ஆண்டவர் இன்னும் ஏன் என் கஷ்டத்தை தீர்க்கிற என்ற கேள்வி உனக்குள்ள வருதில்லை. இன்னும் இந்த சூழ்நிலை ஏன் மாறல என்ற கேள்வி உனக்குள்ள வருதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை தானே நம்பி இருக்கிறேன். எதுவுமே சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன் கணவர் அன்பாதான் இருந்தாரு, மனைவி மீது நேசமா இருந்தாரு, பிரியமா இருந்தாரு. ஆனால் அந்த கணவனுடைய இன்னொரு மனைவி முதல் மனைவியாகிய அன்னாளை மிகவும் துக்கப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அவளை நிந்தித்து, கேவலப்படுத்தி, மலடி என்று சொல்லி, ஒரு குழந்தையை பெற முடியாதவள் என்று சொல்லி அவளை துக்கப்படுத்தி அவமானப்படுத்துறது அவளால் தாங்க முடியாம அந்த பாரத்தை சுமந்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வந்து நின்றார். அல்லேலூயா. நீ அநேக பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை பாரு, உன் வாழ்க்கையில என்ன குறை பாரு, உன் தேவை என்ன என்று பாரு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன செய்யணும் என்பதை யோசிச்சு பாரு. உன் இறுதியும் உன் தேவ சமூகத்துக்கு நேராக இந்த ஆராதனைக்கு முன்பாக அது ஆயத்தமாகட்டும். உனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யட்டும். உன் மன விருப்பத்தை அவருக்கு முன்பாக கொண்டு வா. உன் தேவை என்னதென்று உன் பரமபிதா அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறதும் அவர் உனக்கு செய்ய போகிறதையும் நீ விசுவாசித்து வந்திருக்கிறதும் அது ஒன்றாக இணையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சரியான புரிதலுக்குள்ளவா உனக்கு தேவன் செய்ய வேண்டியதை அவர் முன்னமே தீர்மானித்திருக்கிறார். அவருடைய தீர்மானம் சரியானது. ஆனால் உனக்கு என்ன தேவை என்று உனக்கு தெரியும். உன் தேவை என்ன என்று உனக்கு தெரியும். இந்த ஆண்டவர் உனக்கு என்ன செய்யணும் உனக்கு தெரியும். எதை இன்றைக்கு அவர் சமூகத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் என்ற தேர்தல் உனக்குள்ளே வரணும். உணர்வுள்ள இறுதி உனக்கு வரணும். உற்சாகத்தின் ஆவி உனக்குள்ளே வரணும். தேவ சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசம் உனக்குள்ளே வரணும். இந்த ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்ற விசுவாச நம்பிக்கை உனக்கு வரணும். அன்னாளுக்கு இருந்த ஒரே எண்ணம், அன்னாளுக்குள்ள இருந்த ஒரு ஏக்கம், அன்னாளுக்குள்ள இருந்த ஒரு கேள்வி, நான் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன், தொடர்ந்து தேவ சபைக்கு நான் போறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற ஒரு மாபெரும் கேள்வி அவளுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள என்ன கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது? உனக்குள்ள என்ன கேள்வி ஓடுது? அந்த கேள்விக்கு பதில் இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறியா? நம்புறியா? நம்புறியா? விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா,
அந்த கேள்விக்கு ஒரு பதில் இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து உனக்கு வரணும். ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவை என்ன என்பதை அறிந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக, அது கிடைக்கும், அது எனக்கு வந்து சேரும், இந்த தேவன் அதை செய்வார் என்ற விசுவாசம் நம்பிக்கை உனக்கு இருந்தா, அண்ணால் சும்மா போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு எழுந்து வரல. அவள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அவள் அழுது தன் இருதயத்தை அவள் ஊற்றினாள். அல்லேலூயா. ஊழியக்காரன் கேட்கிறாரு, ஏமா குடிச்சிட்டு வந்து வெறித்தவளை போல உடறி கொண்டிருக்கிற என்று ஊழியக்காரன் கேட்கிறான். ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் சொன்னான், ஆண்டவனே, நான் வெறித்தவள் அல்ல, நான் குடித்தவள் அல்ல, நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. என் துக்கம் தாங்க முடியல, என் அவமானம் என்னை தாங்க முடியல, என் வீட்டாரே என்னை புறக்கணிக்கிறார்கள். நான் நெடுநாள் இந்த தேவனை தேடி வந்திருக்கிறேன். நான் கேட்ட அற்புதம், நான் கேட்ட காரியத்தில் இன்னும் எனக்கு விடுதலை கிடைக்கல என்று மனம் கசந்து மன வேதனையோடு துக்கத்தோடு அவள் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், தேடுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ என்னை விட்டு எப்படி இது தூரமா இருக்கிறது. அல்லேலூயா. நீ இங்கதான் உட்கார்ந்து இருக்கிற, கர்த்தருடைய சபையில தான் உட்கார்ந்து இருக்கிற, ஆனால் உன்னை கர்த்தர் சொல்றாரு, அந்த உன் இருதயம் இந்த தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தாதபடி, தேவனை நோக்கி ஆராதிக்க கூடாதபடி, தேவனுக்கு மகிமையை செலுத்த கூடாதபடி, கர்த்தரை விசுவாசிக்க கூடாதபடி, தேவ ஆவியை பெற்றுக் கொள்ள கூடாதபடி அந்த இருதயத்தை பிசாசானவன் உன்னை விட்டு தூரப்படுத்துறான். அல்லேலூயா. அதனாலதான் இன்னும் விருப்பம் நிறைவேறல. நீ அமர்ந்திருக்கிற இடத்திலேயே உன் இருதயம் உனக்குள்ளாக இருந்தால், அந்த இருதயத்தை அப்படியே அந்த இருதயம் நொறுங்கினவர்களாக, இருதயம் உடைக்கப்பட்டவர்களாக தேவ சமூகத்தில் நீ அமர்ந்திருந்தால், அந்த இருதயத்தை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றுகிற ஆளாக ஒரு நபராக நீ இருப்பாயானால், இன்றைக்கு நிச்சயமாகவே உனக்கு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே இன்றைக்கு முடிவு உண்டு. எத்தனை நம்பிக்கையோடு இருக்கிற? அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றினார், கண்களில் இருந்து கண்ணீர் ஓடுகிறது, அவள் அமர்ந்த இடம் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. எப்படி வந்திருக்கிற? சும்மானா வந்து போகாத. ஒரு காரியத்தை எடுத்தா, ஒரு காரியத்தை முடிவு பண்ணினா, இன்னைக்கு அதில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு வருதா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நாள் போராடி இருப்ப? கொஞ்ச நேரம் ஆவியானவருக்குள்ள வா, கொஞ்ச நேரம் விசுவாசத்தை பெருக செய், கொஞ்ச நேரம் ஆவியானவருடைய கிருபைக்குள்ளாக வா. எவ்வளவு நாள் போராட்டத்தில் இருப்ப? எவ்வளவு நாள் சஞ்சலித்து வெறுத்து போய் வாழ்ந்து கொண்டிருப்ப? எவ்வளவு நாள் போராடி கொண்டிருப்ப? இது உனக்கான நேரம், இது உனக்கான நேரம். நீ போராடி 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 தோற்று போன விஷயத்தில் ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுது 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 கஷ்டப்பட்டு 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 வேதனைப்பட்டு 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 முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து போன எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் உடைந்த ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, இருதயம் நொறுங்கினவர்களை அவர் குணமாக்குகிறார். அல்லேலூயா. இருதயம் நொறுங்கினவர் அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறது. அப்படிப்பட்ட உணர்வு சபைக்குள்ளே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தை ஊற்ற போறேன்? எத்தனை பேர் முழு இருதயத்தோட தேவனை துதிக்க போறேன்? இருதயத்தை தூரப்படுத்தாத, அதை விலைக்கு வைக்காத, அந்த இருதயத்தை தேவ சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வா. உன்னை ஆசீர்வதிப்பதே உன் தேவனுக்கு பிரியம். ஆமென், அல்லேலூயா. உங்கள் சமூகத்துக்கு வந்து விட்டாலே சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுதா எனக்கு தோணுது, பாதத்திலே
சொல்லவும் புரியல உம்மை விட்டா எங்களுக்கு தெரியல உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல சொல்லு உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல சொல்லு உம்மை விட்டா எங்களுக்கு சமூகத்துல உங்க பாரத விட்டா உங்களை விட்டா யாரும் இல்லை வேற சொல்லு உங்களை விட்டா யாரும் இல்லை நீங்க தான் செய்யணும் நீங்க தான் செய்யணும் சமூகத்துக்கு வந்து விட்டாரே அழுதா எனக்கு தோணுதே உங்க பாதத்தில் எழுந்து கொண்டு வா எனக்கு விட்டு விளக்காத உன்னை விட்டு விளக்காத உன் எழுதிட்டு விலைக்கு போடாத முதலைகளினால தேவனை தேடாத உன் எழுதிட்டு தேவனை தேடு இன்னைக்கு அற்புதம் செய்யும்படி உன்னை விடுதலையாக்கும்படி உன் தேவன் உனக்காக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையான ஆராதனையாக உன் துதிகளிலே தேவன் பிரியப்படும்படியாக உன் உதடுகளின் கனியாகிய இந்த துதி வழியிலே உன் தேவன் பிரியப்படும்படியாக இந்த ஆராதனையானது பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயே செய்யப்பட இந்த சத்தியாவின் மகிமை குறித்திலே செய்யப்படுகிற துதிக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தப்படுகிற இந்த துதி ஆராதனையானது அது அங்கீகரிக்கப்படும்படியாக பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய வல்லமையினாலே இறங்கி தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக அதை தேவ சம்பந்தம் கொண்டு செல்வோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணமோடு தேசிய கண்ணை திறக்காது ஏனோ தான் நிற்கிற தேவ சமூகத்தில் ஒரு ஏக்கத்தோடு நின்று உன் விருப்பத்தை தேவ சமூகத்தின் முன்பாக கொண்டு வந்து அதை கர்த்தருடைய பாதத்தில் வை. மன கிளேசத்தோடு துக்கத்தோடு தன் இருதயத்தை மூச்சி கர்த்தருடைய பாதத்தில் அழுது புலம்பின அண்ணாளுக்கு ஒரு வார்த்தை வந்தது தேவ சமூகத்தில். என்ன தெரியுமா? என்ன செய்யுமா? நீ சமாதானத்திலே போ, நீ வேண்டிக் கொண்டதை உன் தேவன் உனக்கு செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. துக்கத்தோடு தேவ சமூகத்துக்கு போன அண்ணா வேதம் சொல்லுகிறது அந்த நாள் முதற்கொண்டு அவன் துக்கமுகமா இருக்கவே இல்லை. ஏன்னா நெடுநாளால் அவர் ஏங்கியிருந்த அந்த கைப்பற்றின் கனி கர்த்தர் அன்றைக்கு அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கே வேதம் சொல்லுது இன்றைக்கே அந்த ஆசீர்வாதம். எதுமே நம்புற எதுமே நம்புற எதுமே நம்புற எதுமே நம்புற எதுமே நம்புற இன்றைக்கே கர்த்தர் சொல்றார் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்க அவர் பிரியமா இருக்கிறார். உன் தேவன் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை பிரியமா இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதி, அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய விசுவாசம், அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாத்திரமாக நீ மாறணும். நீ மாறணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஆராதனை என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அல்லேலூயா. அது பரலோகத்தையே அசைக்கும், பரலோகத்தையே இறங்கி வரப்படும். தேவனை அவருடைய ராஜரீக சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்க செய்யும். சாதாரண உன் துதிபலி அவ்வளவு வலிமையானது. உன் கர்த்தருடைய மகிமை செலுத்துகிற மகிமை அவ்வளவு வலிமையானது. தேவனால சும்மா உட்கார முடியாது. நீ துதிக்க 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 தேவனை உயர்த்த 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 எல்லா தடைகளையும் தேவன் உன்னத்திலே இறங்குவா. தேவன் நடுவிலே இறங்குவா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புற? நீ துதிக்கிற நேரத்துல கர்த்தரை ஆராதிக்கிற வேலையில வாயை திறந்து இருதயத்தை கர்த்தருக்கு நேராக கொண்டு வந்து கையை தட்டி கர்த்தரை துதிக்கும் போது என் தேவன் நடுவில் வருவார் என்பதை எத்தனை பேர் நம்புற? எத்தனை பேர் நம்புற? ஷாகாவா துரவா கபதுரவா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்யட்டும். கர்த்தர் ஜனங்களுடைய இருதயங்களை நேராக்குவாராக. விசுவாச ஜனங்களுடைய இருதயத்தை விட்டு கடலை கொடுக்கிறேன், கடிந்து கொள்கிறேன், ஜெயமெடுக்கிறேன். எவாலா ஆதாரா இலீகா இவ சகதரா. வல்லமையான தேவனை பகிர்கிறேன்.
ஜனங்களுக்கு எதிராக கர்த்தரை துதிக்க கூடாதபடி, தேவனை ஆராதிக்க கூடாதபடி, தேவனுக்கு மகிமை செலுத்த கூடாதபடி ஜனங்களுடைய இருதயத்தை கலவரப்படுத்திக் கொண்டிருக்கிற பிசாசே, ஜனங்களுடைய இருதயத்தை விட்டு போகாதல்லா. ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கட்டும். ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கட்டும். இன்றைக்கு நன்மை செய்யும்படி அவர் வரணும். எவ்வளவு நாள் போராடி கொண்டிருப்பது, எவ்வளவு நாள் வேதனை அனுபவிப்பது, எவ்வளவு நாள் துக்கப்படுவது, எவ்வளவு நாள் அழுது புலம்புவது, எவ்வளவு நாள் இந்த பாரத்தை சுமப்பது, எவ்வளவு நாள் இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பது. இன்றைக்கு 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 வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்போகாது சொன்னாரே. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வம் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், பல பேருடைய இருதயம் இன்னும் தூரமாவே நிக்குது. பலபா கபதுரா கபதுரமா, பல பேருடைய இருதயம் தூரமா நிக்குது. தூரமா இருக்கிற இருதயத்தை கர்த்தருக்கு சமதி நேராக, என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, என் தேவ ஜனமே, உன் தேவன் உன்னை விடுவிக்க அவர் பிரியமா இருக்கிறார். இருதயத்தை கொண்டு வா, இருதயத்தை கொண்டு வா, இருதயத்தை கொண்டு வா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் நல்லவராக தோன்றுவார். உன் இருதயங்களில் அவனை உள்ளத்திலே கர்த்தரை துதி, வாயிலே எக்காலத்தை வை. உன் இருதயம் கர்த்தருக்கு நேராக மாறட்டும். துதியின் சத்தத்தை துதிக்க செய்து ஆனந்த சத்தத்தை ஆர்ப்பரிப்போடு தேவ சமூகத்தில் கொண்டு வா. கட்டுகளை உடைக்கிறவன், சிலையை மாற்றுகிறவன், நெருக்கத்தில் இருக்கிற நம்மை விசாலத்திலே கொண்டு வருகிறவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையா இறங்கி ஜனங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று. ஹல்லேலூயா. அப்ப விடுதலை இல்லைன்னா அங்க ஆவியானவர் இல்லையே. ஆவியானவர் வந்தா தானே விடுதலை. ஆவியானவர் வர வேண்டும் என்றார். அவருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா. எவ்வளவு வருஷம், எவ்வளவு நாட்கள் மிகுந்த வேதனையில அவன் சொல்றான், நான் மன கிளேசம் உள்ளவன், மிகுந்த துக்கம், நிந்தைகளை சுமந்து அவமானங்களை சுமந்து. பல பேர் உன்னை திட்டுகிறாங்கல்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக உன்னை அசிங்கப்படுத்திருக்கிறாங்கல்ல, பலவிதமான சோதனைகளை சிக்கி மேல முடியாமல் நீ போராடி வந்திருக்கிறல்ல. கொஞ்சம் விசுவாசத்துல, கொஞ்சம் நம்பிக்கையில இந்த தேவன் நாமத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினால கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். விடுதலை கொடுத்திருக்கிறார். உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். உனக்கு விடுதலை தந்தார்ல, உனக்கு வேலை கொடுத்தார்ல, உன்னை தூக்கி சுமந்தார்ல, உன்னை சோதனை மேற்கொள்ள செஞ்சார்ல, பாதாளத்துக்கு போக கூடாதபடி உன் மரணத்தை காத்தார்ல, ஜீவனை காத்தார்ல. இன்னும் அற்புதங்கள் செய்ய, இன்னும் உனக்கு பெரிய காரியம் செய்ய உனக்கு பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நீ வார்த்தை நம்பு. அவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூப்பிடுவாங்க? நீ கூப்பிடுறதா துதி, நீ கூப்பிடுறதா ஆராதனை, நீ கூப்பிடுறதா கர்த்தருடைய ஆவி. ஹல்லேலூயா. சொல்ற, கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்யணுமா? நான் செய்யணுமா? நடக்குமா? உயிர் அடையுமா? அற்புதம் நடக்குமா? எழுந்திருக்குமா? ஜீவன் வருமா? சுகம் வருமா? பிரச்சனை மாறுமா? வியாதி மாறுமா? கட்டு முடியுமா? பிசாசு வருமா? நடக்குமா? நடக்குமா? இப்ப கட்டு பேசி வரலாம். எஸ் 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 எஸ். பவர் ரைட். கிரியை செய்வார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் ராஜாதி ராஜா. வருவார் வருவார் வருவார். வருகிறார் வருகிறார் வருகிறார். வாசல்களே தலை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள்.
மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா அவர் வருகிறார், வருகிறார், வருகிறார். பராக்கிரமசாலியாய், யுத்தத்தில் வல்லவராய், சேனைகள் தேவனாய் கர்த்தருடைய பெயர் வந்து கொண்டிருக்கிறார். ஷாகா பகுரபா கபதுரபா. ஜீசஸ், ஜீசஸ். பொல்லாத பிசாசு, பொல்லாத சாத்தான், வேதனையை உண்டு பண்ணுகிற பிசாசு, பாரங்களை தலைமையில வைத்து ஒடுக்குகிற ஆவி, வியாதி பலவீனத்தை உண்டு பண்ணி என்னை ஒடுக்க நினைக்கிற பொல்லாத ஆவி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜனங்களை விட்டு, சபையை விட்டு, எங்களை விட்டு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், 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 கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பார்க்கிறேன், ராஜாதி ராஜாவா, முடிவை சுட்டப்பட்டவர், அதிகாரம் உள்ளவராய் இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறதை பார், பார், எனக்கு முன்பாக இருக்கிறதை பார். மகிமையாய், மகிமையாய் உன் தேவன் ராஜாதி ராஜா, கிரீடம் சூட்டப்பட்டவராய் இருப்பதை பார், பார், தேவன் இருக்கிறதை பார். உன் கண்கள் பார்க்கட்டும். ஓ, மகிமை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். ஆவியானவரே, நீ மகிமையை ஜனங்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு தெரியல, எத்தனை பேருக்கு அந்த மகிமையை நீங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்னும் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் இன்னும் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார், அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். உன் துணிகள் பிரியமா இருக்கிறார், உன் விசுவாசம் பிரியது, உன் நம்பிக்கை பிரியது, உன்னை பிரியமாய் பிரியமாய் பிரியமா இருக்கிறார். இப்ப சொல்லு, அவர் வந்துட்டாரு, அவர் நிற்கிறாரு, உனக்கு நன்மை செய்யறாரு. நன்றிப்பா, நன்றிப்பா, உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண் முன்னாடி ஒரு மகிமையான தேசத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் கண் முன்னாடி கட்டளை வச்சிருக்கிறாரு. எனக்கு பின்னாடி இல்லை, எனக்கு முன்னாடி நிற்கிறாரு. எனக்கு பின்னாடி இல்லை, எனக்கு முன்னாடி நிற்கிறாரு. நான் பார்க்க முடியல, ஆனால் அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்கள் மேல் வீசிக் கொண்டிருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பார்த்து சொல்ல, அவரை பார்த்து, காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா, சொல்லு, காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே சார்ந்து நிற்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே சார்ந்து நிற்கிறேன். அற்புதம் செய்வரே, அற்புதங்கள் செய்வரே, நீங்கள் இருப்பதா அற்பமான எங்கள்
வந்து விட்டாலே எதுவுமே சொல்லிட்டீங்க, எதுவுமே இருதயத்தை ஊற்றிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயத்தை உன் தேவனுக்கு முன்பாக வை, அதை வை. அதனால்தான் எல்லாம் இருக்குது, அந்த இருதயத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்குது. அதுதான் உன் தேவனை கிரியை செய்யக்கூடாதபடி அது தூரப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லு, என் இருதயத்துக்குள் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை நான் ஆராதிக்கிறேன். ஆவியானவருடைய நாமத்தினாலே இப்போது என் இருதயத்தை விட்டு வெளியே போ. வெளியே போ, வெளியே போ. ஆவியானவர் இருதயத்தில் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் இறங்கட்டும். கபாலா கபடா சபதானவா ஆவியானவர் இறங்கட்டும். பலமாய் பலமாய் இறங்கட்டும். ஷாகா துரபா ஒரு பெருமழை உங்களை இறங்குது. பெருமழை இறங்குது. தேசத்தை பாரு, தேசத்தை பாரு. ஷாகா தாராமா பாலா ஷாலாதா மழை இறங்குது. உடைக்கொலை உடைக்கொலை. உடைக்கொலை பலமாக நடந்துட்டாரு. உடைக்கொலை பலமாக நடந்துட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்லுங்கப்பா, என்னை பார்த்து சொல்லுங்க. என் வாழ்க்கை மாறும், என் பிரச்சனை மாறும், என் நிலைமை மாறும், என் குறைவு மாறும், வியாதி மாறும், கஷ்டம் மாறும், கடன் மாறும், போகும், எல்லா தடைகள் விலகும். எதுவுமே சொல்றது கேட்கிறேன். ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு முடிவு, இன்றைக்கு பிரச்சனை மாற்று, இன்றைக்கு சபா கபா துராபலம் எதுவுமே கேட்க கைத்திருக்க ஆவியான முன்னே இறங்கி இருக்கிறான். பலமா இருக்க ஒரே ஒரு வார்த்தை, ஒரே உனக்கு. ஹல்லேலூயா. அதை சொல்லு. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கல்ல. எதுவுமே சொல்றேன், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கல்ல. அதை சுதந்திரிக்க பாத்திரம் நான் இல்லை. ஆனாலும் உங்க நாமத்தை மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். உங்களே ஆராதிக்கிறேன். இன்னைக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவான் அல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. இயேசு வீட்டுக்குள் வர நான் பாத்திரவான் அல்ல, அவன் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. வீட்டுக்குள் வர இருப்பதற்கும் அவன் பாத்திரவான் அல்ல. இயேசு வீட்டுக்குள் வர நான் பாத்திரவான் அல்ல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் சொன்னாரு. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். உனக்குள்ள ஆவியான பலமாய் இறங்கி இருக்கிறாரு. கர்த்தருடைய மகிமை சபையை மூடிக்கொண்டு இருக்கிறது. உன் விசுவாசம் இன்னும் அதிகமாகும்படி கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்றாரு. அதனை அறிக்கை பண்ணும் போதே அந்த மகிமையான விடுதலைகள் எதிர்பார்த்த அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு விடுதலை கர்த்தர் தர போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை தான் நீ சொல்ல போற. என்னோட கூட சேர்ந்து சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் என்ன முடிவு பண்ணி வந்திருக்கிறியோ உனக்கு தான் தெரியும். உனக்கு அவர் இந்த ஆண்டவர் உனக்கு என்ன செய்யணும், எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆண்டவருக்கு சத்தியாவின் மகிமையின் ஊழியத்தில் இந்த சபை திறக்கும் போது
இந்த நாள் வரையிலும் அது எந்த ஆத்மாவும் சரி அது பின்னிட்டு போயிருந்தால் திரும்ப இந்த சபைக்குள்ள என் கர்த்தர் என் ஆவியானவர் கொண்டு வந்து அந்த ஆத்மாவை நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு வேலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பணத்தை கொடுங்க, எனக்கு ஜீவனை கொடுங்க. இதுல இந்த சபைக்கு தேவன் தீர்மானித்திருக்கிற அந்த ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும். அல்லேலூயா. என் பாரம் எல்லாம் என் வேதனை எல்லாம் இந்த ஆத்துமாக்கள் சீர்கெட்டு போகவே கூடாது. சத்தியம் இல்லாத இடத்திலே ஆவி இல்லாத இடத்திலே ஜனங்கள் போகவே கூடாது. பின்னாடி போனவர்கள் பின்னிட்டு போனவர்களை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று நான் விசுவாசித்து தேவ சமாதி நிற்கிறேன். உனக்கு என்ன செய்யணும்? அவரு உனக்கு என்ன செய்யணும்? முடிவு பண்ணினில், முடிவு பண்ணினில், தீர்மானித்துக் கொள். ஆவிக்குள்ள நில், தேவ மகிமையில நில், கர்த்தருடைய பர்வதத்தினில். கர்த்தர் சொன்னார், மோசே மோசே வேண்டாத காரியத்தை தூக்கி தூரம் போட்டு எனக்கு முன்னாடி வந்து நில்லு. அல்லேலூயா. சொன்னாரு, தூக்கி தூரம் போட்டியா? வீண் சிந்தனையை தூக்கி தூரம் போட்டியா? செய்ய மாட்டாரு, நடக்காது. தூக்கி தூரம் போட. உன்னோடு கூட அவர் பேச வேண்டும் என்றார். அந்த குப்பையை தூக்கி தூரம் போட்டு கர்த்தர் சொன்னார், எனக்கு முன்னாடி வந்து நில். நீ நிற்கிற இடம், நீ நிற்கிற இடம், நீ வந்து நிற்கிற இடம் மோசேஸ், அது பரிசுத்தமான இடம். இங்கே கர்த்தர் இருக்கிறார். அவர் பேசுவார், அவர் பேசுவார். அவர் பேசினால் நீதி விளங்கும். அவர் பேசினால் அற்புதம் நடக்கும். அவர் பேசினால் தடைகள் விலகும். அவர் பேசினால் கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. விசுவாசமா நிக்கிறியா? சில வார்த்தைகளை ஆவியானவர் சொன்னதை சொல்றேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின், சொல்ல மாட்டியா? திரும்ப சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பொல்லாத சாத்தானே கைதிரி ஜெயமணி மகிமை 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 இறங்க ஜெயமணிக்கு நேரம். பொல்லாத சாத்தான் நேரின் காலமாய் ஒரு வேதனைப்பட்டிருக்க பொல்லாத சாத்தான் திரும்ப 3 வார்த்தை சொன்னார். 3 வார்த்தை சொல்லுங்க. சொல்லு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசமா இல்ல, விசுவாசமா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி தெரியுமா? நான் திரும்ப ஆவியை சொல்றேன். எனக்கு அப்படியே ஆவியை பேசிக்கிறேன். அப்படியே பலமான, அப்படியே கையில அப்படியே பலால் நடிக்கிற ஒரு நேரம். அந்த மகிமை, அதிகாரம், அதிகாரம் மகிமை கையில கட்ட கொடுங்க. பட்டயம், கத்துடைய பட்டயம், கத்துடைய சத்தியம், கத்துடைய பட்டயத்தை கையில் எடுக்க, கையில் எடுக்க, கையில் எடுக்க. எதிராளியை பாரு, எதிராளியை பாரு, பிரச்சனையை பாரு, பிரச்சனையை பாரு, வேதனையை பாரு. பட்டயத்தை, பட்டயத்தை கையில் எடு, பட்டயத்தை கையில் எடு, பட்டயத்தை கையில் எடு. விசுவாசம் பண்ணி கேரகத்தை ஆவியின் மச்சாரத்தை பட்டயத்தை கையில் கையில் எடு, கையில் எடு. ராபா ராபா ராஷா ராபா துராபா ஆகிற நிரம்பி அந்நிய பாஷை பேசு. ராபா காது ரை காதானா ஷாகா துராபா தோதர்கள் பாஷை உனக்கு உண்டாகட்டும். லாது நீ காமா துராபா மறைவான காரியங்கள் உனக்கு வெளிப்பட்டு கத்து தீர்க்க தரிசனமா உனக்கு வெளிப்பாடு தரட்டும். ஷாகா தாரா காதா ராபா லோபா. பட்டயத்தை கையில் எடுத்துட்டியா? பட்டயத்தை கையில் எடுத்துட்டியா? எதிராளி விட போறான். அல்லேலூயா. எதிராளி விட போறான். அல்லேலூயா. சத்துரு விட போறான். தலைகளை கத்த உடைக்க போறாரு. அபா காபா பாபா பாபா பாபா. நிக்க முடியல, நிக்க முடியல. இந்த வகையில நிக்க முடியல, இந்த வகையில நிக்க முடியல. ஷபா பாபா பாபா. கத்துடைய பட்டயம் பலமா இறங்கி இருக்கிறது. ஷபா பாபா பாபா பாபா. உனக்காக 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 நீ துதியிலே பிரியப்பட்டு
அவர் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார். கர்த்தராகிய 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறையாதே அமைதலாயிரு. கையை தட்டி சொல்லு, இறையாதே அமைதலாயிரு. இதுவரையில் கிரியை செய்த வல்லமை அப்படியே அடக்குவதை கர்த்தரோடு கடப்பற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது, ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த பொல்லாத பிசாசு அப்படியே அடங்கி போவதை கர்த்தரோடு கடப்பறாங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொன்னதை சொல்லி நிறைவு செய்வோம். இது மாபெரும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இது காண கிடைக்காதது, விரும்பினாலும் கிடைக்காதது. அற்புதத்தை அவர் செய்ய போறார் உனக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் ஏக்கம் தீர போகிறது, உன் தாகத்துக்கு தண்ணீரை திறக்க போகிறார். குழந்தைகளை கத்த நிறைவாக்க போகிறார். உன் நிந்தை மாற போகிறது, உன் கண்ணி துடைக்கப்பட போகிறது, உன் வேதனைகள் மாற போகிறது, உன் சஞ்சலம் தவிப்பு உன்னை விட்டு வெளியே போக போகிறது. தேவ பரலோகத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்தை நீ எழுந்து நிற்கிறாயோ, எந்த சமாதானத்தை எழுந்து நிற்கிறாயோ, எப்பேற்பட்ட நன்மை எழுந்து நிற்கிறாயோ, அதை மனசுல கொண்டு வா. ஒரு வேளை அது என்ன வேணாலும் இருக்கலாம், இந்த தேவனால் முடியாத காரியமே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசேஷமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விசுவாசமா நில்லுங்க. திருமணம் நடக்காதவங்க நில்லுங்க. நல்ல வேலை கிடைக்காதவங்க நில்லுங்க. கடன் பாரத்தில் இருக்கிறவங்க நில்லுங்க. கனவேந்தல் இருக்கிறவங்க நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே வா வெளியே வா வெளியே வா. ஆசீர்வாதமே வெளியே வா, சமாதானம் வெளியே வா, சுகம் வெளியே வா, நன்மையே வெளியே வா, குழந்தையே வெளியே வா. கையை தட்டி அப்படி கையை தட்டி அப்படி. இப்ப 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 என்ன சொன்னியோ என்ன கேட்டியோ வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வந்து உற்பத்தி உற்பத்தி புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆவில ஆவில பாரு ஆவில பாரு ஆவில பாரு. கர்த்தருக்கு செய்யப்படுகிறது உருவாக்குகிறார். பரம பயமன் சிருஷ்டிக பரமபிதா உருவாக்குகிறார். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதுமே. எதுவுமே கேட்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. எதுவுமே நம்புற கர்த்தர் சொன்னதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. சொல்லு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கையை தட்டி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல.
கிறிஸ்து. அற்புதங்கள் செய்கிறவர் பேர் இயேசு. அற்புதங்கள் உனக்கு செய்து கொண்டிருக்கிறவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஆச்சரியமான காரியங்கள் வாழ்க்கையில் செய்யப்படுகிற பேர் இயேசு கிறிஸ்து. நீ விரும்பி வந்த காரியத்தை நிறைவேற்ற போவதற்கு பேர் இயேசு கிறிஸ்து. ஒரு பிரச்சனைகளை கொண்டு விட்டு நீக்குகிறவருக்கு இயேசு கிறிஸ்து என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவானை விடுத்து சத்துருக்களை முறியடித்து சாத்தானின் வல்லமையை அதமாக்கி உனக்கு ஜெயம் கொடுக்கிற பேர் இயேசு கிறிஸ்து. எல்லா மகிமைக்கும் சகல துதி சோத்திரத்திற்கும் மேலாக உயர்ந்தவரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமாய் இருக்கிறவரே, துதிகளிலே பிரியப்படுகிறவரே, தூயாதி தூயவரே, நன்றி அப்பா. அபியானவரே, இந்த சத்யாவின் மகிமையின் ஊழியத்தை உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாக நீர் ஸ்தாபித்து நீர் வந்து வாசம் பண்ணக்கூடிய இந்த சபையை ஏற்படுத்தி கொடுத்து இதை துவங்கின நாள் முதல் கொண்டு இந்நேரம் வரைக்கும் உங்களுடைய கிருபையிலே நடத்தி வருகிறீர்கள். மனுஷனால் அல்ல, மனுஷன் மூலமாய் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற சபைக்காக ஊழியத்துக்காக நன்றி அப்பா. இந்த தொழுவத்திற்கு, இந்த மந்தைக்கு, இந்த சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு தேவையான ஆத்துமாக்களை தருகிறவர் நீர் என்று நம்பி இந்த ஊழிய பாதையை நான் இருக்கிறேன். எனக்கு துணையாக உன் சமூகத்தில் முறையிடும்படி காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீதும் சபையார் மீதும் அடியுடைய தலைமுறை மீதும் ரத்தத்தை வைத்து நான் சிரிக்கிறேன். இன்றைக்கு எங்களை விட்டு பாதாளத்துக்கு போன அந்த பொல்லாத சாத்தானின் வல்லமைகள் இனி சபைக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக, ஊழியக்காரன் குடும்பத்துக்கு எதிராக, சபையாருக்கு எதிராக, சபையாருடைய வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்யக்கூடாது. அதனுடைய எல்லா கிரியைகளையும் அதமாக்கி எங்களுக்கு ஜெயம் கொடுத்து என்று நான் விசுவாசிக்கிறோம். உண்மையே உயர்த்தி இந்த ஆராதனையை உமக்கு சுகந்த வாசனையாக உடைய பரிசுத்த பர்வத்தை நாங்கள் எடுத்து அங்கீகரித்து ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த ஒரு ஆராதனையை நடத்தும் ஜனங்களை ஆசீர்வதி துறைப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.